எல்லா யூடியூப்ல எல்லா இதுலையுமே நான் செத்துட்டேன், பாஸ்டர் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறாரு போட்டாங்க. ஏன் அப்படி போறான்னு தெரியல. அந்த ஒரு இதுக்காக தான் இன்னைக்கு ஓடி ஓடி வந்திருக்கேன். என்னடா நம்ம உயிரோட இருக்கிறான், நம்மளை செத்துட்டே போடுறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நேரம் வீட்டுக்கு வந்து ஆர்த்தி கிட்ட சொன்னேன், ஆர்த்தி ஷூட்டிங் கிளம்புறேன், எந்த ஊர், பேங்காக் போகிறேன், கொஞ்சம் பத்திரமா இருமா அப்படின்னு கொஞ்சம் நடிப்பாங்கல்ல அப்படிலாம் சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு ஃப்ளைட்டு, இமீடியட்டாக மறுநாளே ஃப்ளைட்டு. அப்போ ஆர்த்தியும் பேக் பண்ணியிருந்தது. என்னது, நானும் தான் பேங்காக் வரேன்னு. என்னது பேங்காக்கு நீயும் நானும் ஒன்றா போகணுமா? ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிட்டவனுக்கா. நான் ஜாலியாக தனியாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன், கூடியே குடும்பத்தையும் கூட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அது ஒரு தனி ஒரு அனுபவம் தான். அடுத்தபடியாக பவர் ஸ்டார் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த மாலை இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய தோழி வனிதா மேம்க்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தில் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன வருத்தம், மேம் சகிலாவை நான் லவ் பண்ணுற மாதிரி என்னை கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, என்னை கலாய்க்க இருக்கா என்னன்னு. ஆனால் படம் பார்த்தா நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய படம் பிக்கப் படத்தில் நடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த படத்துலையும் நடிக்கிறேன். அடுத்து குவா குவான்னு ஒரு படம் எடுப்பாங்க, அதுலேயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆகும் 3 நாளைக்கு முன்னால எல்லா யூடியூப்ல எல்லா இதுலையுமே நான் செத்துட்டேன், பாஸ்டர் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறாரு போட்டாங்க. ஏன் அப்படி போறான்னு தெரியல. அந்த ஒரு இதுக்காக தான் இன்னைக்கு ஓடி ஓடி வந்திருக்கேன். என்னடா நம்ம உயிரோட இருக்கிறான், நம்மளை செத்துட்டே போடுறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது பிக்கப் படத்தில் நானும் வனிதாவும் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம். அதில் ஃபோட்டோ ஸ்டில் எடுத்தோம். அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க. 3 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் படமே எடுக்கலை, ஒரு ஃபோட்டோ ஸ்டிலுக்கு 3 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அந்த படம் திருப்பி எடுக்க போகிறோம். அவங்க வனிதா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்கள் முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாக வரப்போகிறோம். அதை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கணும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அம்பியா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர். அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் தேவா வந்து இந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மேலும் மேலும் இந்த திரையுலகம் இன்னும் நல்லா வரணும், நிறைய படங்கள் ஜெயிக்கணும், நிறைய எடுக்கணும். அதுக்கு மேலாக வனிதாமாவோட பொண்ணு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்சம் வயசுல வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்கு. அங்கிள் அங்கே நிற்காதுங்க, அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள், ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. இதுவே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு ஷாட்லையுமே என்னை வந்து அங்கிள் இங்கிட்ட நிற்காதுங்க அங்கிள், கீழே விழுந்துருங்க, இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க. டப்பிங்கில் கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்கார்ந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பொண்ணா பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல நிகில் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது வாழ்த்தை தாண்டி சார் அடுத்த படங்களுக்கு புக்கிங் பண்ணிட்டாரு, அப்படிதான் சொல்லணும். சூப்பர் சார், ஆல்வேஸ் பவர் ஸ்டார். அடுத்தபடியாக இன்னைக்கு ஆர்த்தி வரல, அதனால நான் கணேஷ் ஆர்த்தி அப்படின்னு சொல்றேன். சோ கணேஷ் ஆர்த்தி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு வசந்த் பாலன் சார், அந்த தனஞ்சயன் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அம்பிகா அக்கா இருக்காங்க, ஷக்கீல் அம்மா இருக்காங்க, வனிதா அக்கா இருக்காங்க, அப்புறம் பவர் ஸ்டார் இருக்காங்க, கிரண் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரொம்ப நன்றிங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அருமையான ஃபங்க்ஷன்ல. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருக்கேன், செந்தாளம் படம், டிடி நெக்ஸ்ட் லெவல். அந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு 4-5 படம் கிடைச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்க முன்னால் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்காக உங்க எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ல ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க வனிதா. ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் திடீர்னு வனிதா வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கணேஷ் அடுத்த வாரம் ஃப்ரீயாக இருக்கேன். ஃப்ரீயாக இருக்கேன், கொஞ்சம் ஷக்கிலா வீட்டுக்கு வாங்கினாங்க. போன உடனே இந்த மாதிரி கதை ஒன்று ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஷூட்டிங் போகிறோம், ஏதோ டூர் போகிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு. எந்த ஊர்? பேங்காக். டபுள் என் பின்னாலெல்லாம் பெரிய பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்துச்சு. பேங்காக்கா? எத்தனை நாள்? 10 நாள். ஓகே போகலாம் அப்படின்ட்டேன். நேராக வீட்டுக்கு வந்து ஆர்த்தி கிட்ட சொன்னேன், ஆர்த்தி ஷூட்டிங் கிளம்புறேன், எந்த ஊர்? பேங்காக் போகிறேன், கொஞ்சம் பத்திரமா இருமா அப்படின்னு கொஞ்சம் நடிப்பாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு ஃப்ளைட்டு, இமீடியட்டாக மறுநாளே ஃப்ளைட்டு. அப்போது ஆர்த்தியும் பேக் பண்ணியிருந்தது. என்னது, நானும் தான் பேங்காக் வரேன்னு. என்னது பேங்காக்கு நீயும் நானும் ஒன்றா போகணுமா? ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன் வனிதா. நான் ஜாலியாக தனியாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன், கூடயே குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அது ஒரு தனி ஒரு அனுபவம் தான். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், வனிதாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய டேலண்ட் இருக்குது நிஜமாலுமே. அது என்னமோ ஒரு கமாண்டிங் பவராக என்னன்னு தெரியாது, அது கடவுள் வந்து வனிதாவுக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் ஊருக்கு போன உடனே மறுநாள் காலையில் ஷூட்டிங்க 7 மணிக்கெல்லாம் கிளம்பணும். யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க வந்து எடுக்கலை, அப்செட்டு. ஜோவியும் வனிதாவும் குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த எங்களுக்கு லொக்கேஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபோன் எடுக்கலை. அப்போ எந்த லொக்கேஷனில் போய் நம்ம எடுக்கிறது? சரி வா தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி நாங்கள்லாம் இந்த ஒரு படத்தில் வருவேன், கேஜா கேஜா தொட்டப்பிட்ட கேஜா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போனோம். ஒரு இடத்துல போய் நின்றோம். நின்ற உடனே இந்த மால் இங்கே ஷூட்டிங் எடுக்கிறோம். பார்த்தா பர்மிஷனே கேட்கல, பர்மிஷனும் யாரும் கொடுக்கல. சரி ஓகே, நீங்கள் எல்லாம் கும்பலாக போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் 2 பேர் அப்படி போங்க, 2 பேர் அப்படி போங்க, ஓகே அப்படின்னும் போது இந்த சீன் இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு டக்குனு கேமரா வந்து முகமுடி போட்டு மூடி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தை ஸ்கிரிப்டே இல்லை, பேப்பரே கிடையாது. டைலாக் என்ன? ஆமாம் சார் பேப்பரே இல்லை சார். ஏமா என்னம்மா பண்ணணும்? நான் சொல்கிறேன். நான் ஃப்ளைட்டில் கேட்டேன், கதை என்ன? நான் சொல்கிறேன். ஃப்ளைட் இறங்கணும், கதை என்ன? நான் சொல்கிறேன். ரூமுக்கு போயாச்சு, கதை என்ன? நான் என்ன கேரக்டர்? நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, யாருக்கும் தெரியாமல் நஷ்டம் வந்துடுங்கன்னாங்க. இதுதான் சீன்னாங்க. அது ரொம்ப விசித்திரமாக இருந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமா ஆச்சரியமா இருந்தது. அதை விட இன்னொரு மால், ஒரு பெரிய மால், அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ ஹைட்டில் ஒருத்தன் தான், அவன் தான் அந்த மாலுக்கே இன்சார்ஜ். இப்படி பின்னால் இருந்து பார்த்துட்டு இருந்தான். நாங்கெல்லாம் கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்ல ஸ்டாப் அப்படின்ட்டு இங்கே வாங்க அப்படின்னா, நான் இவன் ஒரு கட் அவுட் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தேன். ஸோ அப்புறமா வனிதா நேராக போச்சு, எஸ் யூ காட் த பெர்மிஷன்? நோ அப்படின்னா. தென் ஹவு? எஸ் ஐ எம் வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் யூடியூபர். நான் வந்து இந்த மாலை பற்றி நான் வந்து பெருமையாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சொன்னாங்க. அவனும் இல்லை, இப்படி முறைச்சி பார்த்தான், உண்மையான நம்பலாங்க. ஓகே ஷோ யுவர் யூடியூப் அப்படின்னா. உடனே பண்ண உடனே இதோட நேரமா அவனோட நேரமான்னு தெரியல, அதில் வனிதா ஒருத்தவங்களை அசிங்கமாக திட்டிருக்குது. அது வந்த உடனே அவன் பார்த்தான், இவங்க வனிதாவை பார்த்தா வனிதா இல்லை, ரொம்ப மென்மையாக சிரிச்சது. இந்த பொண்ணா இது? நான் கேட்டேன் அப்படின்னா, ஓகே எடுத்துக்கொண்டு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஷக்கீபா சொன்ன மாதிரி எல்லாரும் மரத்தடியில் சாப்பிடுவோம், எங்கே சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நடக்க வச்சு ஆர்த்தி ரொம்ப இழைச்சிடுச்சு. அது ஒரு உண்மையாலுமே ஜிம்முக்கு போனால் கூட அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. அப்படியே நடத்தியே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிடும், அவ்வளோதான். எங்கே டாக்ஸி? ஸோ அந்த மாதிரி இருந்தது. அந்த 40 சாங் வந்து ஒரே நாள் நைட்டு 7 o'clock ஆரம்பிச்சு 1:30 முடிச்சிட்டோம் வனிதா. அந்த அளவுக்கு ஸ்பீடாக ராபர்ட் பண்ணாரு, சூப்பராக இருந்தது. ஸ்ரீகாந்த் சார் வந்து அட்டகாசம்.
ஃபோன்லேயே கேட்டுப்பாங்க, இதை மாற்றிடலாம், இதை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அதை அப்படியே ஏற்றிட்டு ஆமாம் பிஜிஎம் வரும், அது வரும், இது வரும். பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தது. ஆனால் நல்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம். இந்த படத்தை வந்து என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பட் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோவிகாவை பற்றி சொல்லணும். ஜோவிகா வந்து அவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க தான் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க, எல்லாமே அவங்க தான். ஆனால் ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவங்க பெரிய ப்ரொடியூசராக வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். வனிதா அடுத்த படமும் கண்டிப்பாக பண்ணோம். வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன். அடுத்த படம் நம்ம அமெரிக்காவில் ஷூட்டிங் போயிடலாமா? போயிடலாம். தேங்க்யூ. அதே மாதிரி வசந்தபாலன் சார் வந்து அற்புதமாக பேசினார் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அதே மாதிரி தனஞ்சயன் சார் பேசினார், ரொம்ப சந்தோஷம். பவர் மாமா, நீ கவலையப்படாத மாமா, உன்னை பற்றி இந்த மாதிரி வரலாம் வந்தது இல்லை, அது வந்து ஒரு பெரிய கிறிஸ்டி கழிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, பிக்கப் படத்தில் நினச்சிக்கிங்க, உங்கள் லைஃப்பில் பெரிய பிக்கப் ஒன்று காத்துட்டு இருக்கு. சூப்பர், அருமை. ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக வெற்றிகரமாக அமையறதுக்கு காரணமான உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பளித்த இந்த டீம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஸோ ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுடலாம். ஐ கால் அப்பான் ஏமா ரஜினிகாந்த், அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.